ஹலோ கேமர்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எப்படி இந்த லினக்ஸ் OS டெலீட் பண்ணி இந்த மாதிரி 50 ஜிபி ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்க்கை ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்கள் பிசிக்கு போய்ட்டு ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்து மேனேஜ் கொடுத்துருங்க. மேனேஜ் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாப்அப் டிஸ்க் ஆகும். அதில் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதில் கீழே பார்த்தீங்கன்னா எல்டி ப்ரைமேக்ஸ்னு ஒரு 49.05 ஜிபிக்கு இருக்கா. டேட்டா டி இல்லாமல் எல்டி ப்ரைமேக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கு பக்கத்தால் இருக்கிற இந்த 49 ஜிபி வந்துட்டு ரைட் கிளிக் அழுத்தி டெலீட் வால்யூம் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது லினக்ஸ் OS உங்களுக்கு ஒரு டைம் போயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் OS போடுற மாதிரி இருக்கும். இது ஒன் டைம்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து மறுபடியும் ரைட் சைடில் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இந்த 977 MB அதையும் டெலீட் பண்ணிடுங்க. அந்த 1 ஜிபி எதுவும் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்அலோகேட்டட்னு வந்துடும். இதை வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நியூ இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. இதை வந்து ஒரு நியூ இதுக்கு வந்து அலோகேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அந்த 50 ஜிபி வந்து அலோகேட் பண்ணியாச்சு. இப்போ போய் உங்கள் டிஸ்க்கை போய் பாருங்கள். உங்களுக்கு 50 ஜிபிக்கு ஒரு நியூ வால்யூம் டிஸ்க் வந்து வந்திருக்கும். இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்கள் சிஸ்டம் பிசியை. ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜாட்டம் வரும். அதை பார்த்துட்டு எதுவும் பயப்படாதீங்க. இந்த கிரப்பில் வந்துட்டு எக்ஸிட்னு கொடுங்க. எக்ஸிட்னு கொடுத்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் லாகின் ஆகும். பேஜ் வந்து லாகின் ஆகும். இந்தமாரி உங்களுக்கு மறுபடியும் இந்த பேஜ் வராமல் ரீடைரக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு மறுபடியும் இந்தமாரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் உங்கள் இதை ஷட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் பிசி ஆன் பண்ணுங்கள். பிசி ஆன் பண்ணும்போது F12 பயோஸ் செட்டிங்ஸ் போயிருங்க. பயோஸில் வந்துட்டு இந்த இதில் என்டர் செட்டப் அதுக்கு போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பூட் ஆப்ஷன் போயிருங்க. மேலே இது 4 டைம் இது பண்ணிங்கன்னா பூட் ஆப்ஷன் வந்துடும். அதில் வந்து எனேபிள் இருந்துச்சுன்னா குவைட் பூட் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. அடுத்து பூட் ஆப்ஷன் 1ல் வந்துட்டு நீங்கள் விண்டோஸ் பூட் மேனேஜரை செட் பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் சேவ் பண்ணிக்கோங்க. இது பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு உங்களுக்கு அந்த எக்ஸிட் நீங்கள் கொடுக்காம பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு அது கேட்கும். இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீட் இந்தமாரி எதுவும் ஆகாது. டேரெக்டாக வந்துட்டு லான்ச் ஆயிரும்.